السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. الحمد لله رب العالمين بلغ الأمانة وأدى الرسالة وترك الأمة على البيلاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك وقد جاهد في الله حق جهاده حتى أتاه اليقين. وقد فتح الله به قلوبا غلفا وعيونا عميا وآذانا صما وعلى آله وصحبه الذين تولوا من بعده أما بعد. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலகத்திற்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய இருள்களில் இருக்கக்கூடிய மக்களை வெளிச்சத்தின் பால் அழைத்து வந்த அண்ணலும் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தினை தன்னால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகளின் மீதும்
குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த அளவிற்கு இறைவன் மூலமாக ஆதி மனிதர்களான ஆதம் ஹவ்வாவின் மூலமாக இந்த அண்ட சராசரங்களை படைத்து அதில் ஏராளமான ஜீவராசிகளை வல்ல இறைவன் பல்கி பெருக செய்து ஒவ்வொரு சமுதாயங்களும் இறைவனை வணங்குவதை விட்டு வெளியேறுகின்ற பொழுது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறைவன் பல தூதர்களை அனுப்புகிறான். அந்த தூதர்கள் எந்த நேரத்தில் எத்தனை தூதர்கள் வந்தாலும் சரி, அந்த தூதர்கள் அந்த மக்களிடத்திலே ஏக இறைவன் ஒருவன் தான் என்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த சத்திய கொள்கையோடு பிரச்சார பணியை அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி ஒவ்வொரு இறை தூதர்களாக வருகின்ற நேரையில் இறைவன் இறுதி தூதராக, இந்த உலகம் அழிகின்ற வரையிலும் இறுதி தூதராக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக, மக்களுக்கு முத்திரையாக, மக்களுக்கு உஸ்வத்துல் ஹசனா அழகிய முன்மாதிரியாக இறைவன் இறை தூதரை ஆக்கியிருக்கிறான். அந்த இறை தூதர் பல போதனைகளை, இறைவனிடத்திலிருந்து இருக்கக்கூடிய கட்டளைகளை, திருமறை குர்ஆனுடைய விளக்கங்களை, மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்கக்கூடிய, மக்களுக்கு ஒவ்வொரு கணத்திலும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேலை, இறைவன் புறத்திலிருந்து வஹி செய்தி வரக்கூடிய வேலையில மக்களுக்கு அதை சொல்லுகின்ற விஷயமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு 23 ஆண்டு கால பிரச்சார பணியை கையில் கொடுத்து சென்றார்கள். அதோடு சேர்த்து திருமறை குர்ஆனையும் இறை தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதல்களையும் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வின் தூதர் அந்த மக்களுக்கு கொடுத்து சென்று விட்டு, இதோ இந்த இருக்கிறத குர்ஆனும் சுன்னாவும் தான் நாளை இந்த உலகம் இறுதி வரையிலும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு விதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அடிப்படை கோட்பாடுகளை சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர். புனியல் இஸ்லாமி அலா ஹம்ஸ் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் ஏக இறைவன் மாத்திரம்தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய தூதராகவும் அடிமையாகவும் இருக்கிறார் என்ற கலிமாவை ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்க்கையில கலிமாவை மொழிந்திருக்க வேண்டும். வ இகாமு ஸலா, தொழுகையை அவன் சரிவர நிறைவேற்ற வேண்டும். வ ஈதாவு ஸகா, ஸகாத்தினை கொடுக்க வேண்டும். வ ஸௌமு ரமதான், ரமதான் மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும். வ துஅத்தியல் ஹஜ், ஹஜ்ஜை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இறை தூதர் அவர்கள் சில அடிப்படை விஷயங்களை, முஸ்லிம் என்று சொன்னால் இந்த 5 கடமையான விஷயங்களை அவன் செய்தாக வேண்டும். அதே போல சேர்த்து இறை தூதர் அவர்கள் சொன்ன விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் என்ன, இறை நம்பிக்கை சார்ந்த விஷயங்களையும் சொன்னார்கள். எப்படி நாம் கண்கூடாக ஒரு சில விஷயங்களை இறைவனுக்காக செய்கிறோமோ, இறைவனை நாம் கண்கூடாக பார்க்கவில்லை என்று சொன்னாலும் இறை நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய ஈமானிய விஷயங்களும் இறை தூதர் சொன்னாங்களா இல்லையா? அவை இறை தூதர் அவர்கள் 670க்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்டது ஈமான். அந்த ஈமானிய விஷயங்களையும் சொல்லி தராங்க. இது எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்திருக்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு தான் நாளை மறுமையிலே பெருமளவு கூறியிருக்கிறது. பல வசனங்களில் இறைவன் சொல்லுகிற விஷயம். இப்ப நாம ஒவ்வொரு தடவையும் திருமறை குர்ஆனை எடுத்து பார்க்கிறோம். பார்க்குகின்ற வேளையில இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத் லஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். இறைவன் சொல்கிறான், இல்லல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்தும் சொல்லுகிறான், வெறும் நம்பிக்கை மாத்திரம் அந்த மக்கள் கொண்டிருக்க மாட்டார்கள். வ அமிலுஸ் சாலிஹாத், நல்லறங்களையும் செய்திருப்பார்கள். வெறும் நம்பிக்கை மட்டும் நாளை மறுமையில அவர்களை ஈடேற்றம் பெற செய்து விடாது. அதோடு சேர்த்து வ அமிலுஸ் சாலிஹாத், சாலிஹான அமல்களையும் அவர்கள் செய்ய வேண்டும். செய்தால் மாத்திரம்தான் லஹும் அஜ்ரும் கைரு மம்னூன், அவர்களுக்கு என்ன செய்கிறார் இறைவன், பல மடங்கு கூலிகளை இறைவன் தருகிறான் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்முடைய மக்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம், இறைவன் இருக்கிறான், இறை தூதர் இருக்கிறார், இறைவன் தூதரத்திலிருந்து இறைவனத்திலிருந்து வந்த வேதமாக திருமறை குர்ஆன் இருக்கிறது. அதற்கு முன்னால் பல வேதங்கள் வந்திருக்கிறது. இறப்பை நம்புகிறோம், பிறப்பு இறப்பு என்பது இறைவன் மூலமாக ஏற்படுத்த விதியின் காரணமாக ஏற்படுகிறது. மறுமை என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப இறை நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் தெளிவா இருக்கிறோம். ஆனால் அதோடு சேர்த்து இறைவன் சொல்லுகிறானே, வ அமிலுஸ் சாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்கிறோமா?
இறைவன் திருமறை குர்ஆனிலே பேசி காட்டுகிறான், வலி குல்லி விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா ஃபஸ்தபிகுல் கைராத். ஒவ்வொருவர்களுக்கும் முன்னோக்குகின்ற இலக்கு என்பது இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி ஒவ்வொரு நபர்களும் விரைந்து செல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நன்மைக்காக விரைந்து செல்லுங்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே பேசி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல இறைவன் சொல்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் அல் ஜன்னத்துன் அர்துஹஸ் ஸமாவாதி வல் அர்த். இறைவன் சொல்றாங்க, அந்த நீங்கள் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்காக, உன்னுடைய இறைவனுடைய அந்த மன்னிப்பிற்காக விரைந்து செல்லுங்கள் என்று இறைவன் சொல்கிறானே. அப்ப திருமறை குர்ஆன் வாசகங்கள் எல்லாம் நமக்கு எதை வலியுறுத்துகிறது? இந்த உலகம் என்பது அதில் இருக்கக்கூடிய சுகபோகம் நாளை மறுமையிலே நமக்கு ஈடேற்றம் பெற செய்யாது. நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது சாலிகான அமல்களை செய்தால் மாத்திரம்தான் அந்த அமல்களுக்கு ஏற்ற கூலியை நாளை மறுமையிலே இறைவன் தரவிருக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்களை செய்து வருகிறோமா? இறை தூதர் காலத்துல பாருங்க எந்த அளவிற்கு வாழ்ந்திருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணங்களையும் எப்படி செலவு செய்திருக்கிறார்கள், ஒவ்வொரு கணத்திலையும் யோசிச்சு பார்க்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இருக்கிறதுல அதிகமாக அறிவித்த ஹதீஸ்களை அறிவித்த ஒரு சஹாபி என்று சொன்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லலாம். அப்ப 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு அப்பால் யார் இருக்கிறான்னு பார்த்தா அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப அந்த அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்தில் ஒரு கணத்தில் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஹதீஸை சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது, அதாவது ஜனாசாவை யார் மனித்தபா ஜனாசா, யார் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து வருகிறாரோ, அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து வந்ததற்கு பிறகாக அந்த ஜனாசா தஃபனிடுகின்ற வரை, அதாவது கஃனிட்டதற்கு பிறகு அதை சென்று ஜனாசா அடக்கம் செய்கின்ற வரையிலும் அங்கு இருந்துவிட்டு யார் திரும்ப சென்று வருகிறாரோ அத்தகையவர்களுக்கு 2 கீராத் நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. புகாரில இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு, பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படிலாம் இல்லையே ரசூலுல்லாஹ் அப்படிலாம் சொல்லலையே, 1 கீராத் நன்மை 2 கீராத் நன்மை அது மிஸ்லு உஹது மலைக்கு மிகவும் நெருக்கமான அந்த நன்மையை உங்களுக்கு அள்ளித்தரும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை. இதை சொன்ன உடனே அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கிறாங்க, இப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தெரியலையே. அப்ப அவர்கிட்டயே போய் கேட்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இது மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேளுங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, நேரா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் இது மாதிரி அவங்களுடைய அடிமைகளை அழைச்சி போய் சொல்லி கேட்டு வர சொல்றாங்க. போய் கேட்டு வந்து கேட்கிற பொழுது, ஆமா ரசூலுல்லாஹ் அது மாதிரி சொல்லி இருக்கிறாங்க, 2 கீராத் நன்மை போயிட்டு வந்தாருன்னு சொன்னா, தஃபனிட்டு அடக்கம் செய்கின்ற வரையிலும் அங்கு இருந்து விட்டு வந்தாருன்னா 2 கீராத் நன்மை அப்படின்னு சொன்ன உடனேயே இவர் கையில ஒரு சில கற்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருந்து அவர் சென்று வருகின்ற வேளையில கையில ஒரு கற்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே தூக்கி போட்டுச்சே, இவ்வளவு நன்மைகளை நாம் இழந்து விட்டோமே, எவ்வளவு காலங்கள் எவ்வளோ ஜனாசாவை சந்தித்திருக்கிறோம், அந்த ஜனாசாவுக்கு சென்று விட்டு இது மாதிரியான நன்மை இருக்குது என்று சொல்லி எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லி அந்த நேரத்தில் அவர் செய்கின்ற விஷயம் என்ன, சரி இவ்வளவு நன்மையை இழந்து விட்டோமே என்று சொல்லி அவருடைய உள்ளம் என்ன செய்யுதுன்னு சொன்னார், ஒரு கவலைப்பட்டதாக நாம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்குது? ஒரு சில நன்மைகளை நாம் சொல்றோம், இந்த மாதிரி மீசான் திராசில் அதிகமாக உங்களை அதிக எடையை கொண்டதாக ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, இறைவனுக்கு மிகவும் பிடித்த 2 வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம்னு சொல்லி ஒரு சில திக்ர்களை சொன்னோம்னா நம்முடைய மக்கள் இதெல்லாம் என்னது திக்ர்கள்லாம், நம்ம இறைவன் நினைச்சிட்டு தானே இருக்கிறோம், தொழுதுட்டு தானே இருக்கிறோம், என்ன நம்ம மக்கள் ஜும்மா விட்டு ஜும்மா தொழுகிறதும் பெருநாளை விட்டு பெருநாள் இதை தான் என்ன செய்யறாங்கன்னா ஒரு தொழுகை என்று நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 5 நேர தொழுகை நமக்கு ஒவ்வொரு பருவமடைந்தவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து அவருடைய இறுதி வாழ்க்கை முடிகின்ற வரையிலும் அவர்களுக்கு என்ன செய்கிறது, இந்த தொழுகை என்பது அவர்களுக்கு எழுதப்படாத கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் விளங்கவில்லையா? ஒவ்வொரு நேர ஜமாத்தின் பொழுதும் ஒவ்வொரு ஃபஜ்ருடைய வக்தினுடைய நேரத்திலும் நம்ம என்ன நினைக்கணும், ஒவ்வொரு இளைஞனாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நான் தொழுகாமல் தூங்கக்கூடிய ஒவ்வொரு கணமும் இறை தூதர் அவர்கள் சொன்னார்களே அந்த எச்சரிக்கை உள்ளத்திலே ஒலிக்க வேண்டாமா? இறை தூதர் சொன்னார்களே, என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு நபர்களும் வீட்டில் தூங்குறானா அவனை அப்படியே தூக்கி போட்டு விறகுகளை போட்டு எரிக்குவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்களே. அப்போ ஒவ்வொரு நபர்களும் தூங்கக்கூடிய வேளையில ஃபஜர் நேரங்களில் தூங்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லா நபர்களும் தூங்கி எழுந்தவுடனே நினைக்கணும், இறை தூதர் சொன்ன எச்சரிக்கை உள்ளத்தில் வரலையேங்க. ஏன் வரல அப்படின்னு சொன்னா,
அந்த அளவிற்கு நம்முடைய மறுமை வாழ்க்கை சார்ந்த சிந்தனை இல்லை, மார்க்கம் சார்ந்த சிந்தனை இல்லை, இருந்த பொழுதிலும் அதை செய்வதற்கான ஆர்வம் இல்லை. அதனால்தான் எந்த ஒரு அமல்களை நாம் செய்தாலும் செய்வதற்கு முன்னால் அதை நம்ம டெய்லி செஞ்சிருவோமா, ஒரு நாள் செய்வோம், 2 நாள் செய்வோம், 10 நாள் செய்வோம், அதற்கு மேல வருமா என்று சொல்லி உள்ளமே அதை என்ன செஞ்சிருது, உங்களை ஒரு நாள் கூட செய்யாமல் ஆக்கி விடுகிறது. எந்த அமலாக இருக்கட்டும், ஃபஜர் நேர அதற்கு முன்னால் எழுந்திருச்சு நான் தொழப் போகிறேன் என்று ஒருவர் நியத்து வச்சிருக்கிறோமா? இதுவரையும் என்னால முடியாதுன்னு சொல்லி உங்களுடைய உள்ளத்தை நீங்களே என்ன செய்றீங்க, ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். மறுமையில இறைவன் சொல்கிறான், நான் யாரையெல்லாம் மறுமையில இந்த உலகத்துல சம்பாதித்தவர்களை பார்ப்பானா? இறைவன் பார்க்க மாட்டான். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய செல்வத்தை சேர்த்து வைத்து நாளை மறுமையிலே வந்தாலும் இறைவன் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்ன? பார்க்காத விஷயத்தை இறைவன் முதல்ல சொல்றாங்க. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும். இறைவன் உங்களுடைய செல்வங்களையோ உங்களுடைய தோற்றங்களையோ பார்க்க மாட்டான். நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வங்களை எடுத்து நாளை மறுமையில வந்தாலும் சரி, அழகு தோற்றம் மிக்க ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, இறைவன் அதை பார்க்க மாட்டான். வலாக்கில் இந்தோர், இறைவன் எதை பார்ப்பான் தெரியுமா? உங்களிடத்திலே பார்க்கவிருக்கின்ற விஷயம் இறைவன் சொல்லுகிறான் இறை தூதர் வாயிலாக, வலாக்கின் இந்தோர் இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். இறைவன் உங்களுடைய அமல்களையும் உங்களுடைய உள்ளங்களையும் தான் பார்ப்பான். அப்ப எத்தனை நபர்கள் மறுமையினுடைய அந்த இறைவன் பார்க்கவிருக்கின்ற விஷயமான அமல்கள் விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? இளைஞர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெண்கள் அனைவரிடத்திலும் கேட்கிறேன், நாளை மறுமைக்காக நாம் எதை சேர்த்து வைத்திருக்கிறோம்? இறைவன் நாளை மறுமையில வந்து நிற்கக்கூடியவர்களை பற்றி சொல்கிறான். திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்தில் எடுத்து பாருங்க. ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம், சூரத்துல் அலாக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் எடுத்து பாருங்க, படிச்சு பாருங்க. இறைவன் அதுல சொல்லி காட்டுகிறான், கல்லா இதா துக்கத்தில் அருது தக்கன் தக்கா, இந்த ஒட்டுமொத்த உலகம் உடைந்து சுக்குநூறாக ஆக்கப்படுகின்ற பொழுது, வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, உங்களுடைய இறைவன் மலக்குமார்கள் அடிவகுத்து நிற்க இறைவன் வருவான். இறைவன் வரக்கூடிய வேளையில வஜி யௌமைதி ஜஹன்னம், இறைவன் மட்டும் வரமாட்டான், இறைவனோடு சேர்ந்து நரகமும் கொண்டு வரப்படும். வஜி யௌமைதி ஜஹன்னம் யௌமைதி யததக்கருல் இன்சான், அந்த நாள்ல மறுமையில அந்த நாள்ல ஒரு மனிதன் நினைப்பானாம், யததக்கருல் இன்சான் அன்னா லஹு திக்ரா, இறைவா இந்த மக்கள் எவ்வளவு கூச்சல் போட்டாங்க, நன்மை செய்யுங்கன்னு சொன்னாங்க, இந்த மாதிரியான அறிவுரைகள் ஒன்று கூட என்னுடைய தலையை தாண்டி என்னுடைய உள்ளத்திலே ஏறவில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நபர்களும் அந்த நேரத்தில் யோசிப்போமா, யகூலு யாலைத்தனி கத்தம் துலி ஹயாத்தி, யாரை இறைவா யாழைத்தனி கை சேதமே கத்தம் துலி ஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது நான் முற்படுத்தி செஞ்சிருக்க கூடாதா, எதையாவது நான் முற்படுத்தி செய்திருந்தேனால் கண்டிப்பாக மறுமையில ஈடேற்றம் பெற்றிருப்பேனே. அந்த நேரத்தில் எல்லா நபர்களும் வந்து நிற்கக்கூடிய காட்சியை இறைவன் சொல்லுகிறான். இப்போ பாருங்க, அதே போல பல அத்தியாயங்கள்ல இறைவன் சொல்கிறான் மனிதனுடைய நிலை. அந்த நேரத்தில் மனிதன் புலம்பக்கூடிய விஷயம், நாம் என்னத்தான் நன்மையை நான் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு சேர்த்தேன்னு சொன்னாலும் கூட அந்த நன்மைகள் இறைவனுக்காக இல்லை என்று சொன்னால் அதை இறைவன் தூக்கி எறிந்து விடுவான். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலையை பார்க்கிறோம், இளைஞர்களுடைய நிலையை பார்க்கிறோம். அவர்களுடைய நிலை மாறி போய் அவர்களுடைய இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இதை மாற்றுவதற்காகத்தான் அவர்களுடைய இலக்கு எது, அவர்களுடைய நாளை மறுமையினுடைய இலக்கு எது என்பதை அவர்களுக்கு தேர்வு செய்வதற்காக, இறப்போடு அவர்களுடைய கதை முடிந்து விட போகிறதா? ஒவ்வொரு மனிதர்களும் எண்ணிக்கொண்டு இருக்கிறோமா? கண்டிப்பாக இறப்போடு நம்முடைய கதை முடிந்து போய்விடாது. ஒருவேளை அந்த முடிந்து போய்விட்டது என்று சொன்னால் இறைவன் அந்த மறுமையில வந்து சொல்றான், ஒரு சிலருக்கு இறைவன் இடது கரத்தில் என்ன செய்வானா, ஏடுகளை கொடுக்கும் பொழுது அந்த மனிதர்கள் சொல்லுவார்களாம், இடது கரத்தில் என்ன செய்வானா, ஒரு சிலர்களுக்கு ஏடை கொடுப்பானா, வலது புறத்தில் இடது புறத்தில் முதுகுக்கு பின்னாடி இறைவன் நிறைய ஏடுகளை அவர்களுக்கு அவருடைய செய்த நல்ல மல்களுக்கு ஏற்ற அவருடைய ஏடுகளை வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் கொடுப்பான். அப்படி கொடுக்கக்கூடிய ஆட்களை பற்றி இறைவன் சொல்றான், அம்மாமன் ஊத்திய கிதாபுஹு பி ஷிமாலிஹி, யாருக்கெல்லாம் தன்னுடைய ஏடு இடக்கரத்திலே கொடுக்கப்பட்டதோ அந்த நபர்கள் யகூலு யா லைத்தனி கத்தம்துலி ஹயாத்தி, யகூலு யா லைத்தனி, கை சேதமே எனக்கு இந்த விசாரணை என்பது வந்திருக்காமல் இருக்கக்கூடாதா, என்னுடைய இறப்போடு என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாதா, மா அகுனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் எனக்கு உதவி செய்யலையே, மா ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரம் எனக்கு உதவி செய்யலையே, இறைவன் சொல்வான், அவர்களை பிடியுங்கள், அவர்களை பிடித்து அவர்களை பிணையிடுங்கள், சும்மல் ஜஹீம சல்லு, அவர்களை நரகத்திலே தூக்கி எறியுங்கள்,
சும்ம ஃபீ சில்சிலத்தின் தருஹா சபூன திரான் ஃபஸ்லுகு, அவர்களை 70 முழ சங்கிலிகளால் பிணைந்து அவர்களை என்ன செய்யுங்க, நரகத்திலே தூக்கி எறியுங்கள் என்று சொல்வான். அப்ப பார்க்கிறோம், இறப்போடு கதை முடிந்திருக்க கூடாதா என்று சொல்லக்கூடியவருடைய நிலை. அவர்கள் இந்த உலகத்தில் இன்னஹு லா யுமினு பில்லாஹில் அஸீம், ஏக இறைவனை மறுத்திருந்தார்கள். வலா தஆமு இல்லா மின் கிஸ்லின், ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் தர்மம் செய்யாமல் உணவளிக்காமல் இருந்தார்கள் என்று சொல்லி இறைவன் சொல்வானாம். இப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய நிலை மாறுவதற்காக இந்த உலகத்தில் நம்முடைய நல்ல அமல்களை செய்யவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை சரிவர அவருடைய இலக்கை தேர்வு செய்ய வைக்கவில்லையானால், எப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பெரும் முதியவர்கள் 40, 50, 60 வயதிலே ஒரு தீய பழக்கத்தை வைத்திருப்பவர்கள் அவரிடத்தில் போய் கேட்கின்ற பொழுது எப்பொழுது இந்த பழக்கம் வந்தது என்று கேட்டால் கூட அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய இளமை பருவத்தில் இதை கற்றுக்கொண்டேன், என்னால் இந்த பொழுதும் என்னால் இதை விட முடியல, நான் எவ்வளவு முயற்சி செய்கிறேன், இருந்தாலும் என்னால் முடியல, விட முடியலன்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்தை நாம் கேட்கிறோமே. அப்ப இள வயதில் அவர்கள் என்ன செய்யணும், அவர்கள் நேர்வழிப்படுத்தி விட்டோமையானால், அவர்கள் நேர்வழிப்படுத்தி விட்டோமையானால் இறைவனிடத்தில் நாம் நல்ல ஒரு ஈடேற்றம் பெற்றவர்களாக நம்முடைய நிலையை நாளை மறுமையில நல்ல ஒரு நிலைக்கு இறைவன் ஆக்குவான் என்கின்ற அந்த விஷயத்துல நாம் இருந்துடலாம். இப்ப இறைவன் பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மோகங்களை பற்றி இறைவன் சொல்கிறான். சூரத்துல் ஆல் இம்ரான்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான், زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث. இறைவன் சொல்கிறான், இந்த உலகத்துல எதுவெல்லாம் கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? زين للناس حب الشهوات من النساء, பெண்கள் இந்த உலகத்திலே கவர்ச்சிகரமாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். வல்பனீன, அதிகமான கட்டிடங்கள், அதை பார்த்து மனிதன் என்ன செய்வான், கவர்ச்சி அடைந்து அந்த உலகத்தினுடைய மோகத்தில் இருப்பான். வல் கனாத்தீரில் முகந்தரா, அழகிய குதிரைகள், கைலில் முசவமா, அழகிய குதிரைகள், மின தஹபி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள், வல் அன்ஆமி வல் ஹர்ஸ், கால்நடைகள் மற்றும் பலன்களை பார்த்து இந்த உலகத்தினுடைய மோகத்தில் இருப்பான். தாலிக்க மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, இறைவன் சொல்கிறான், இவை அனைத்தும் இந்த உலகத்தினுடைய மோகங்கள். வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், நாளை மறுமையில இறைவனுக்கு இதை விட சிறந்தது நாளை மறுமையில இருக்கிறது என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதை விட்டு இன்னொரு விஷயங்கள், அதை அடுத்த ஆயத்தில் இறைவன் சொல்கிறான், குல் அவ் நபியுக்கும் பிகைரி மின் தாலிக்கும், இதோ முகமதே இதை விட ஒரு சிறந்த விஷயத்தை அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லி முகமது ரசூலுல்லாஹி இடத்துல இறைவன் சொல்றான், குல் அவ் நபியுக்கும் பிகைரி மின் தாலிக்கும், இதை விட சிறந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? அல் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சொர்க்க சோலை இருக்கிறது, அதன் கீழ் பகுதியில் ஆறுகள் ஓடும். வ அஸ்வாஜும் முத்தஹரா, அவர்களுக்கு தூய்மையான துணைவிகள் இருப்பார்கள். வ ரிதுவானு மினல்லாஹ், அவர்களுக்கு இறைவனுடைய திருப்பொருத்தம் இருக்கும் என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகிறார். அப்ப யோசித்து பாருங்க, மறுமையில இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இறைவன் சொல்றான். நல்லவர்களுக்கு இந்த உலகத்துல இதெல்லாம் கவர்ச்சிகரமாக இருக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு எப்படி இருக்கும், சொர்க்க சோலை மாதிரி இருந்தது சொன்னால் அது காபிர்களுடைய நிலையாக ஆகிவிடும். அல்லாஹ் திருமறை அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொன்னார்களே, ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலகம் என்பது அத்துன்யா சிஜ்ருல் முஃமினீன், முஃமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் என்பது சிறைச்சாலை போன்று இருக்கும். வல் ஜன்னத்துல் காஃபிரின், காஃபிர்களுக்கு தான் இந்த உலகம் எப்படி இருக்கும், சொர்க்க சோலை மாதிரி இருக்கும். இந்த உலகத்தில் நாம் இன்பமாக வாழ்ந்து இங்கே மறந்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்திற்கும் சொல்லிக் கொள்கிறேன், இது நம்முடைய வாழ்க்கை கிடையாது. நாளை மறுமையிலே தான் நம்முடைய நிலையான வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாளை மறுமை தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். அந்த இலக்குக்காகத்தான் நாம் நம்முடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு கணத்திலும் நாம் ஒவ்வொரு நேரங்களிலும் மறுமையுடைய சிந்தனை உள்ளத்திலே ஏந்தவில்லை என்று சொன்னால், நாம் நாளை மறுமையிலே நஷ்டவாளியாக வந்து நிற்கின்ற நேரத்திலே எந்த ஒரு சொந்தமோ, எந்த ஒரு உறவினர்களோ, எந்த ஒரு நண்பர்களோ உங்களோடு வந்து நிற்க மாட்டார்கள். உன்னோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் உங்களை விட்டு வெளியேறுவார்கள். உன்னோடு சேர்ந்து இருக்கிற எல்லா உறவினர்களும் உன்னை விட்டு ஓடுவார்கள். உன்னுடைய பிள்ளை உட்பட, உன்னுடைய மனைவி உட்பட எல்லா நபர்களும் ஓடுவார்கள். இறைவன் திருமறையில் அதையும் சொல்லி காட்டுகிறார், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. ஒரு மனிதன் தன்னுடைய தாயை விட்டு, தந்தனை விட்டு, தன்னுடைய மனைவியை விட்டு, நான் பெற்றெடுத்த பிள்ளையை விட்டு, எல்லா நபர்களையும் விட்டு விரண்டு ஓடுவான். சூரத்துல் மஆரிஜில் இன்னொரு அத்தியாயத்தில் சொல்லுகின்ற பொழுது,
ஃபஸீலத்தி இல்லத்தி தூவி, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளையை எடுத்துக்கோ, என்னுடைய மனைவியை எடுத்துக்கோ, என்னுடைய தகப்பனார் எடுத்துக்கோ, என்னுடைய பெற்றோர்களை எல்லாவற்றையும் எடுத்துக்கோ. ஃபஸீலத்தி இல்லத்தி தூவி, என்னுடைய உற்றார் உறவினர்கள் அனைவர்களையும் எடுத்துக்கொள். ஃபஸீலத்தி இல்லத்தி தூவி மன் ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் எடுத்துக்கொள். சும்ம யுஞ்சி, என்னை மட்டும் விட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதன் சொல்லுவானாம். நாளை மறுமையில வந்து புலம்புவானாம். அப்படி புலம்புவதற்கு முன்னால் இறைவன் நமக்கு சொல்லி இருக்கிற நாளை மறுமையில இருக்கக்கூடிய இன்ப சோலைகளில் நாம் இளம்பெற வேண்டும் என்று சொன்னால், இறைவன் நம்முடைய இன்பத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதையும் இறைவன் சொல்லி காட்டுகிறான். சாயித்து சொல்கிறான், மக்களுக்கு நாளை மறுமையில அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, வலது புறத்தில் யாருக்கெல்லாம் ஏடு கொடுக்கப்படுகிறதோ அத்தனை நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களாம். இன்னி தலன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இதோ இந்த இந்த விஷயத்திற்காகத்தான், இந்த தருணத்திற்காகத்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் முற்படுத்தி எவ்வளோ பெரிய கஷ்டங்களையும் தாங்கி கொண்டிருந்தேன். இதை விஷயம் இந்த ஏற்றுக்காக தான் இருந்தேன். பி ஜன்னத்தின் ஆலியா, நாளை மறுமையில பெரிய சொர்க்கத்தை இறைவன் அவர்களுக்கு தருவான். குத்துபுகா தானியா, அதனுடைய தனி வர்க்கங்கள் எல்லாம் கனி வர்க்கங்கள் எல்லாம் அவருடைய கைகளில் இருக்கும், கை கெட்டுற அளவுக்கு இருக்கும். குழு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஃபில் ஜன்னதி குழு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா. நீங்க இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவு சிரமப்பட்டீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. ஃபஜர் நேரங்களில் எந்திரிச்சு தொழுவ வந்தோம், அசருடைய வக்துகளுக்கு தொழுவ வந்தோம், இஷாவுடைய வக்துகளுக்கு தொழுக வந்தோம். நயவஞ்சர்களாக இறை தூதர்கள் சொன்ன நேரங்கள் எல்லாம், இது எல்லாம் யாரெல்லாம் ஃபஜர் மற்றும் இஷாவுடைய வக்தை விடுகிறார்களோ அவர்கள் நயவஞ்சர்கள் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட அந்த நிலைக்கு அப்பால் நான் மூமினாக இருந்து, நான் ஒரு முஸ்லீமாக இருந்து, நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கடமைகளை ஒவ்வொரு கடமைகளாக நிறைவேற்றினேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு உள்ளமும் நாளை மறுமையிலே இறைவன் கொடுக்கவிருக்கின்ற அந்த பரிசை வாங்கக்கூடியதாக வலதுபுறத்தில் வாங்கி கொண்டு நிற்கும். அலல் அராய்க்கு எந்தரோன், அவர்கள் உயர்ந்த இருக்கைகளில் இருந்து அந்த மக்களை பார்ப்பார்கள். அவர்கள் எதுவெல்லாம் அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டதோ அந்த ஹராமான பொருள்கள் எல்லாம் நாளை மறுமையில் அவர்களுக்கு ஹலாலான முறையில் அவர்களுக்கு முத்திரையிடப்பட்ட மதுவை இறைவன் தருவான், மது ஆறை இறைவன் தருவான், பாலாறை தருவான். எதுவெல்லாம் இந்த உலகத்திலே அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த அனைத்து பொருட்களையும் இறைவன் அவர்களுக்காக தரக்கூடியவனாக இருப்பான். இன்னும் பல விஷயங்களை இறைவன் சொல்கிறான். ஹூரின் ஈன்களை அவர்களுக்காக வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு நபர்களுக்கும் 2 துணைவியர்கள். கம்சாலில் லூலுயின் மக்ளூம், அவர்களுக்கு வைக்கப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள். இறைவன் சொல்றானே, மறுமையிலே எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் இறைவன் நமக்காக வைத்திருக்கிறான். நாம் மார்க்கத்திற்காக இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஆர்வம் எடுக்கிறோமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், மார்க்கம் என்று சொன்னால் அதில் ஒரு ஆர்வமற்ற தன்மை தான் இருக்கிறது. இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்க, பெண்கள் எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை நபர்கள் தன்னுடைய மார்க்க விஷயங்கள்ல அறிவார்ந்து இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஆலிமாக்களை தவிர ஆலிமாக்கள் அல்லாத எத்தனை பெண்கள் மார்க்க விஷயங்கள் ஆர்வமா இருக்கிறாங்க. நாம் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களோடு இருந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த நேரத்தில் அவர்களுக்கு 18 வயது தான் ஆகுது. இப்ப இளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணியில மிக முக்கியமான ஒரு பெண்ணாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறாங்க. அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கின்றார்கள். ஆண்களுக்கு நிகராக அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்கன்னா பாருங்க எந்த அளவிற்கு மார்க்க அறிவை பெற்றிருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பெண்களை மார்க்க உலக படிப்பிற்காக எவ்வளவு சிரமப்பட்டு அவர்களை படிக்க சொல்றோம். ஒரு 10வது 12வது வகுப்பு வரையும் அவர்களை படிக்க வைத்து அவர்களுக்கு தான் என்ன செய்யும், ஆண்களை விட அதிகமான ஞானம், அதிகமான கல்வியான அதிகமாக என்ன செஞ்சிருவாங்க, மனப்பாட திறன் இருக்கும். அதிகமாக மனனம் செய்து வைத்துப்பாங்க. இப்போ அதிகமான ஸ்கூல் படிப்புகளில் கஷ்டமான சப்ஜெக்டுகள்லாம் அதிகமானவங்க ஈஸியாக படிச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள், எத்தனை பெண்கள் திருமறை குர்ஆனை படித்திருக்கிறார்கள், அதை உணர்ந்து அதனுடைய அர்த்தங்களை விளங்கி எத்தனை நபர்கள் ஹாஃபிதாவாக ஆகியிருக்கிறார்கள். ஹாஃபிலாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்களுக்காக பல மதரசாக்கள் இருக்குது. அந்த மதரசாக்களுக்கு சென்று ஹாஃபிலாக வெளியே இருக்கிறார்கள். தமிழகத்தில் எத்தனையோ ஹாஃபில்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஹாஃபிலாக்கள் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனை முழுவதுமாக மரணம் செய்தவர்கள் எத்தனை நபர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல விஷயங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் மறந்த நேரங்களில் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அங்க ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நேரத்தில் ஜனாசா பள்ளிவாசல் வைத்து தொழ வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வருது. சஹாபாக்கள்லாம் பள்ளிவாசல் வைக்காதீங்க, வெளில எடுத்துட்டு போங்க ஜனாசான்னு சொல்லி எடுத்துட்டு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த திரைமறைவுக்கு பின்னால் என்று சொல்றாங்க,
இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதித்த விஷயங்கள்ல இவர்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபர்களுக்கு இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பள்ளிவாசல்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஜனாசா தொழுகை நினைச்சிருக்கிறாங்க. அப்ப முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்ப மக்கள் எல்லாம் மறந்த நேரங்களில் கூட பெண்கள் அந்த ஞாபக யுக்தியின் மூலமாக நபி தோழர்களே மறந்த விஷயங்களை யார் எடுத்து கொடுக்குறான்னு பார்த்தா பெண்களாகிய அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சகோதரி அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப நம்முடைய பெண்களை எடுத்து பாருங்க, மார்க்கம் சார்ந்த அறிவு எவ்வளவு இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்முடைய பயானுக்கு போவாங்க, அல்லது வெளியில எங்கேயாவது பெண்கள் பயான் இல்ல வெளியில எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னா போவாங்க. அது அல்லாத மார்க்க அறிவை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் என்ன செய்யறாங்க, நாம் அதற்காக ஆர்வம் மட்டும் இருக்கிறோமா? அப்ப நாம ஒவ்வொரு கணத்திலேயும் ஒவ்வொரு நேரங்களிலேயும் மார்க்க படிப்பு உலக படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட மார்க்க இல்முக்காக மார்க்க கல்விக்காக நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை அவருடைய இலக்கு எது என்பதை அவர்களுக்கு தெளிவாக உணர்த்துகிற ஒரு விஷயம். மற்றவர்களுக்கு சொல்வதற்கு முன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம செய்யணும். நாம முதல்ல அவர்களுக்கு இதுதான் அவனுடைய இலக்கு, மறுமை தான் அவனுடைய இலக்கு. இந்த உலகம் என்பது சாதாரண ஒரு விஷயம். இந்த உலகம் என்பது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் என்பது நீ இந்த உலகத்தில் எப்படி இருந்துக்குன்னு சொன்னா கரீப் வாபிரு சபீல், வழிபோக்கனை போன்று அல்லது பயணியை போன்று இந்த உலகத்தில் இருந்துவிடு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்ற பொழுது கஷ்டத்தில் சிரமத்தில் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இறை தூதர் அவர்கள் இவ்வளவு கஷ்டங்களையும் நான் தாங்கிக் கொண்டதற்கான காரணம், ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு மரத்தடியில ஒரு மனிதர் ஓய்வெடுத்து செல்லுகிறார். அப்படி ஓய்வெடுத்து செல்லுகின்ற நேரையில அவர் எந்த ஒரு நேரத்தை அவர் எடுத்திருப்பாரோ அதே ஒரு அந்த நேரம் தான் இந்த உலக வாழ்க்கை என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். நாம் இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்னையோ அல்லது பெங்களூரோ போகிறோம்னு சொன்னா நடுவில் ஒரு இடத்துல நின்றுட்டு இலைப்பாரி விட்டு போவோமே, அந்த ஒரு சிறிது துளி அந்த நேரம் தான் இந்த உலக வாழ்க்கை என்று சொன்னார்கள். இப்போ இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் எவ்வளவு விஷயங்களை நாம மார்க்க விஷயங்களை புறக்கணித்து விட்டு மார்க்க விஷயங்களை உதாசீனப்படுத்தி விட்டு நாம் செல்லுகிறோம் என்பதை உள்ளத்திலே அதிகமாக பதிந்தவர்களாக நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த நன்மைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் ஆக்கி எழுதுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் முன்னாடி வந்து 5 நிமிஷம் தான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அத்துவாஉ ஹுபல் இபாதா, துவா என்பது அதுதான் வணக்கம் என்று சொன்னார்கள். ஒரு மூமினுடைய கடமை என்னவென்று சொன்னால், மஸலுல் முஃமினூன், மூமின்களுக்கு இறை தூதர் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். ஃபி தவாத்திஹிம் வ தராஃபுஹிம் வ தராஹுபிஹிம், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டுகிற விஷயத்தில், ஒருவருக்கு ஒருவர் இணைந்து வாழுகின்ற விஷயத்துல எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா? மஸலுல் ஜஸத், ஒரே ஒரு உடம்பை போன்று இருப்பார்கள். இதஸ்தகா மின்ஹு உதுவன் சதஆலஹு சாயிருல் ஜஸத் பி ஸஹ்மி வல் ஹும்மா, அதுக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த ஏனைய உடம்பு அனைத்தும் அதற்காக சிரமப்படும் கஷ்டப்படும் என்று சொன்னார்கள். நம்முடைய இஸ்லாமிய சொந்தம் எங்கு பாதிக்கப்பட்டாலும் சரி, எங்கே இஸ்லாமிய சொந்தங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, அதற்காக இன்னொரு முஸ்லிம் என்ன செய்யணும், அந்த சிரமத்தில் ஒரு பங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கைகளில் அடிபட்டால் எப்படி இன்னொரு கை அதற்காக ஒட்டு கொடுக்கிறதோ, நம்முடைய கண்கள் அதற்காக கண்ணீரை வர வைக்கிறதோ, அதனுடைய மருத்துவத்திற்காக நம்முடைய கால்கள் எப்படி ஓடுகிறதோ, அதே போல எங்கோ ஒருவன் பாதிக்கப்படுகிறான், எங்கோ ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி நாம் அப்படியே இருந்து விடக்கூடாது. 15 நாட்களாக விவசாயிகளுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அண்டை மாநிலங்களான மேற்கத்திய மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி, மக்கள் எல்லாம் கொந்தளித்து விட்டு எழுகிறார்கள். மார்க்கத்தை ஏற்றவர்களும் சரி, இஸ்லாத்தை ஏற்ற எல்லா நபர்களும், நம்முடைய சொந்தங்கள் அனைத்து சொந்தங்களும் முஸ்லிமானுங்க எல்லா நபர்களும் வந்து நிற்கிறார்கள். ரோட்ல வந்து நின்று எங்களுக்குரிய உரிமைகளை சரிவர தரணும், அந்த சட்ட திட்டங்கள்ல ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும், எங்களுக்கு எதிரான சட்டங்களாக இருக்கிறது, கார்பரேட்டுகளுக்கு எல்லா விஷயங்களையும் எங்களுடைய அனைத்து விதமான விஷயங்களையும் கார்பரேட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது,
எங்களுக்கு உரிய உரிமைகளை தாருங்கள் என்று சொல்லி எத்தனையோ நபர்கள் ரோட்ல வந்து நிற்கக்கூடிய நிலை. எப்படி சிஏஏ என்ஆர்சியினுடைய போராட்ட களங்களிலே எல்லா மக்களும் இந்தியா முழுவதும் வந்து நின்றார்களோ அதே போன்று இன்றைக்கு ஏழை எளிய அதாவது விவசாயிகளுடைய நிலை அப்படி தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்முடைய பிரார்த்தனைகளை, அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக, எப்படி அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்கோ நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக நாம் அதை துவா செய்தோம் என்று சொன்னால், அதற்காக நம்முடைய பிரார்த்தனைகளை செய்தால், தெரியாத நபர்களுக்காக செய்கின்ற பிரார்த்தனை மூலமாக மலக்கு மாளுகள் 2 நபர்கள் நமக்காக வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. யார் யாருன்னே தெரியல, நீங்க ஒரு நபருக்காக பிரார்த்தனை செய்றீங்க, நல்ல விதமான பிரார்த்தனைகளை செய்வீர்களே ஆனால் 2 மலக்குமார்கள் நமக்காக வந்து பிரார்த்தனை செய்றாங்க. அதே போல இதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாய், என்னுடைய யாரெல்லாம் என்னை அழைக்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். பல் எஸ்தஜீபூலி, அவர்களுக்கு பதிலளித்து பல் யுமினு பி லஅல்லக்கும் துர்ஹமூன், அவர்கள் என்னையே நம்பட்டும், என்னையே அவர்கள் நம்பிக்கை கொண்டு விஷயங்களை என்னிடத்திலே பகிரட்டும் என்று சொல்லி இறைவன் திருமறை குர்ஆனில் பேசி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் நம்முடைய துவாக்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகமான பிரார்த்தனைகளையும், அதே போல அவர்களுடைய இந்த அநியாயக்கார ஆட்சிக்கு எதிராக இந்த அநியாயக்கார ஆட்சியை விட்டு அழிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்முடைய பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ளணும். அதே போல ஒவ்வொரு கணத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கான இலக்குகளை சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதை சொல்லி மறுமை என்ற இலக்கை நோக்கி அவர்களை பயணிக்க வைக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.